குழுக்கள் வாங்கல் வர வேண்டிய பணம் வந்து டக்குன்னு ஒரு வர மாதிரியும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காசாக்கக்கூடிய அமைப்பு, லிக்விடேட் பண்ணக்கூடிய அமைப்பு, பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் வந்து நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ பொதுவாக சொல்லும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம், சனியின் சஞ்சாரம், ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கும் பொழுது தொழில் வேலையில் அதிகமான சேஞ்சஸ் அதிகம் ஒரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்புகளும் போயிட்டே தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் கரியரில் ப்ரொஃபைல் மாறுறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கட்டாயம் போகும். ஸோ இது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கும் பொழுது குரு பாருங்க 8ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ வேலை நிமித்தமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ட்ராவலிங்கு, அதனால் கடன் படுதல், கடன் மூலமாக சில விஷயங்கள் செய்தல், குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு மாற்றி அமைத்தல், அது மாதிரி மூலமாக தான் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பணம், பேங்க் லோன் அது மாதிரி வச்சு நம்ம டெவலப் ஆகுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ எல்லா வயதினர்களுக்கும் இந்த இந்த செப்டம்பர் மாதம் வந்து குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு காங்கிரீட்டாக சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் மெனக்கெடுதல், நம்மளோட உறவுகளுக்காக சில அக்கறையாக சில செயல்பாடுகள் செய்து அவங்களுக்கு சில நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் வேலை தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த மாற்றங்கள், சூரிய புதன் மாற்றங்களும் இந்த சுக்கிரனோட பயிற்சியும் வந்து கண்டிப்பாக உறுதி செய்யுது. ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குருவின் பார்வை வந்து செவ்வாய் மேலே விடுவது வந்து கண்டிப்பாக உண்டு.